ஹலோ. ஹலோ மாப்ள. சொல்லுங்க அத்தை. எப்படி இருக்கீங்க மாப்ள? நான் மாப்ள போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. ரொம்ப பிஸி ஆகுறீங்களா? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. உங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் கால் பண்ணல. நான் தான் வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து பண்ணனேன். அதுவா, வீட்ல இருந்து வேற யாரோ பண்றாங்கன்னு நினைச்சு எடுக்கல அத்தை நானு. ஓ அப்படியா? சரி மாப்ள. அதான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் அத்தை. அப்புறம் என்ன, இனிமே இதுல இருந்தே பண்ணுங்க அத்தை. சரிங்க மாப்ள. காலையில உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பையன் பேர் என்ன? வினோத். அந்த பையன் தான் ஃபோன் எடுத்து வந்து கொடுத்தான். எனக்கு அண்ணே தெரியல, வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் அந்த பையன் தான் சொன்னா உங்க மாப்பிள்ளை சார் தான் வாங்கி கொடுத்தாமிச்சாருன்னு. ஆமா அத்தை, உங்ககிட்ட வேற ஃபோன் இல்லைல்ல. அவந்திக்கு அவரை ஃபீல் பண்ணிட்டே இருந்த, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, வீடியோ கால் கூட பண்ணி பேச முடியல, அண்ணா நைட்டுக்கு தான் வருவாங்க அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. சரி, அதான் உடனடியாக ஒரு ஃபோன் வாங்கி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி வினோத் கிட்ட சொல்லி அமிச்சேன். ஃபோன் எப்படி அத்தை இருக்கு, நல்லா இருக்கா? எனக்கு தான் மாப்பிள்ளை தெரியும், நல்லா இருக்குதா நல்லா இல்லையானே நீங்க வந்து பார்த்து தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு சும்மா பல பலன்னு சூப்பரா இருக்குது, மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரில. அப்புறம் எப்படி அத்தை எங்களுக்கு கால் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, காலையில் அர்ஜுனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் தான் சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பரு அவந்திகா நம்பர்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்டு போனான் உங்கள் ஃபோட்டோவோட. அதை வச்சு தான் மாப்பிள்ளை பேசுனுக்கிறேன். மட்டும் இல்லை, வீடியோ கால்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் போய்க்கிறான். வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறான். ஓ, அர்ஜுன் சொன்னானா? சரிங்க அத்தை. ஆமாம் மாப்பிள்ளை, நான் ஃபோன் பண்ண அவந்திகா எடுக்க மாட்டேங்கிறான். புது நம்பர் ஆகுதுன்னு எடுக்க மாட்டாளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஃபோனை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு இருக்கா, சைலண்டில் போட்டிருப்பா போல. ஓ அப்படியா? நான் கூட பயந்தே போயிட்டேன், நான் என் பொண்ணு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்குதேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இனிமே கால் பண்ணுங்க, அவள் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுவா. சரி மாப்பிள்ளை, இப்போ கொடுக்குறீங்களா? ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். இல்லை அத்தை, இப்போ அவள் குளிச்சிட்டு இருக்கா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ளை, ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க, இதான் என் நம்பரு. சொல்கிறேங்க மாப்பிள்ளை அவகிட்ட. சொல்கிறேன் அத்தை, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அங்கே உங்களை யாராவது ஏதாவது சொன்னால் என்கிட்ட சொல்லணும், சரியா? சரி மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு பேசிட்டு இருக்கா? யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம பையனா இருக்குமோ? எதுக்கோ போய் பார்ப்போம். நீங்களும் என் பொண்ணா நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ளை. ஃபோனில் பேசுறது அவினாஷ் தான். சரிங்க அத்தை, அப்போ நான் வச்சிட்டுமா? சரிங்க மாப்பிள்ளை, பார்த்து பார்த்து பத்திரம். சரிங்க அத்தை, நீங்கள் பத்திரமா இருங்க. சரிங்க மாப்பிள்ளை. என்ன இங்கே நின்று ஆமூஞ்சா பார்த்துங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ராஜி, இந்த பக்கம் வந்தேன், நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தியா, என் பையனா இருக்குமோன்னு கேட்டு வந்து நின்னேன். என் பையன் தானே? ஆமாம் ஆமாம். என்ன சொன்னா? அவங்க 2 பேரும் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களாமா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களாமா. ஆமாம், நாங்கள் வீட்டில் இருந்து கால் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டான், உனக்கு மட்டும் கால் பண்ணியிருக்கான். அதுவா, இப்போ தான் என் மாப்பிள்ளைக்கு நல்லவங்க யாரும் கேட்டவங்க யாருன்னு புரிய ஆரம்பிச்சுது. என்ன ராஜி, ஏன் இப்படிலாம் பேசுகிற? பின்ன உண்மையை தானே சொன்னேன். சரி ராஜி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் என் பையனுக்கு மட்டும் கால் பண்ணி தாயேன், நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். அவன் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குதே உங்க கதை. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா அப்புறம் மாப்பிள்ளை எனக்கே ஃபோன் பண்ண மாட்டாரு. ஏன் ராஜி இப்படி சொல்ற? ஆமா, பின்ன நீங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணிக்கிறீங்க, அவர் எடுக்கல, அதனால தான் என்ன ஃபோன் பண்ண சொல்றீங்க. ஆமா ராஜி, எங்ககிட்ட யார்கிட்டயுமே அவன் பேசவே இல்லை. அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு, தயவு செஞ்சு ஃபோன் போட்டு கூட. அப்படி இல்லைன்னா நீயாச்சும் கால் பண்ணி அவன்கிட்ட பேசு, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு, அவன் குரலையாச்சும் நான் கேட்டுக்கிறேன். பாருங்க, நீ உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேச வச்சேன்னு நினச்சிங்களா, மாப்பிள்ள அப்புறம் என் கூட பேச மாட்டாரு. ஏன் ராஜி அப்படி சொல்ற? பின்னா உங்க யாருக்கிட்டுமே பேச மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா, அப்புறம் எப்படி பேசுவாரு? அதுவும் முக்கியமா எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் கூட கேட்டேன், உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீங்களா, கொடுக்கட்டுமா, பேசுறீங்களான்னு கேட்டேன். அவரே எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது, எங்க அம்மா குரலை கேட்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, அப்புறம் உங்களால மாப்பிள்ளை என்கிட்டயும் பேசாம போயிட போறாரு. வந்துட்டாங்க பிள்ளைகிட்ட ஃபோன் பேசணும்னு, எல்லாம் சேர்ந்து இன்னும் ஆட்டம் ஆடுனீங்க. திருப்பி பதிலடி நான் கொடுத்தாவில்ல, பிள்ளைகிட்ட பேசுறது இல்ல, பேசணும்னு நினைக்க கூட கூடாது இனிமே நீங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு நான் தனி குத்தனம் போறமா இல்லையான்னு பாரு குடும்பத்தோட, அப்ப தெரியும் இந்த ராஜி யாருன்னு. அத்தை அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அவினாஷ் கிட்ட பேசாம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அவன் கிட்ட பேசியே 2-3 நாள் ஆகுது. ராஜி கிட்ட கால் பண்ணி பேசுறான், என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டான். அனிதாமா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிதாமா. நான் என்ன அவ்வளவு பெரிய
எல்லாம் தோ சித்தி இருக்காங்களே அவங்களால வந்தது தான். என்ன நீ திருப்பி என்ன வேலை பண்ணி வச்சாங்க அவங்க? அவினாஷ் தம்பி தான் அத்தை கூட பேச மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் இவங்க முன்னாடி எதுக்கு கால் பண்ணி பேசணும் அவருக்கு? ஐயோ எங்க அத்தை வேணும்னே பண்றாங்க எல்லாத்தையும். சரி அவர் பேசாததுக்கு நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும்னு அவர் தான் ஃபீல் பண்ணணும். நான் பெத்தவளாச்சேம்மா, எப்படி நான் ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல அவங்க சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அத்தை ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. அவர் உங்களை பத்தி யோசிக்கவே இல்லை, நீங்க அவரையே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாமா நீங்க பண்றது ஓவர் தான். தப்பு அவர் மேலதானே இருக்கு. நீங்க எதுக்கு அவரை நினைச்சு வருத்தப்படுறீங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் என் பிள்ளையாச்சேம்மா, எப்படி நான் அவனை விட்டு கொடுத்துட முடியும் சொல்லு? நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அவர் உங்களை நல்லா ஏமாத்துறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிச்சு வாங்க சாப்பிடுவீங்க. இல்லம்மா எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். அத்தை தயவு செஞ்சு எழுந்து வந்து சாப்பிடுங்க அத்தை. 2 நாள் ஆச்சு நீங்க சரியா சாப்பிட்டு. உங்களால நாங்க யாருமே சாப்பிடாம உட்காந்துருக்கோம். வாங்க சாப்பிடலாம். ஏமா நீங்க போய் சாப்பிட வேண்டியதானே? எனக்காக நீங்களே ஏமா வெயிட் பண்றீங்க? போங்க போய் சாப்பிடுங்க. இல்ல அத்தை நீங்க வராம நாங்க சாப்பிட மாட்டோம். வாங்க. இங்க பாருங்கம்மா, இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்லிடுவேன். ஐஷு வேணாமா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அப்ப வந்து சாப்பிடுங்க வாங்க. சரிம்மா நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். ஐஷு இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இதுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டியே ஆகணும். ஆமா நீ எங்க அத்தை இப்படியே விட்டோம்னா ரொம்ப ஓவரா போவாங்க. கண்டிப்பா இவங்களை நம்ம கவனிச்சே ஆகணும். சரி இங்க எதுவும் பேச வேணாம். அத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம் சரியா? சரிங்க நீ. ஓ உங்க புது அண்ணி இவ்வளோலாம் பண்றாங்களா? ஆமா சக்தி, இது இல்ல இதுக்கு மேலேயும் பண்ணுவா. அப்புறம் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சீங்க உங்க அண்ணனுக்கு? நாங்க எங்க பண்ணி வச்சோம், அதை தான் சொன்னனே இந்த ப்ராப்ளம்லாம். ஆமால சரி ஓகே ஓகே. இப்போ என்ன இந்த ரிசப்ஷனை நிறுத்தணும், அதுக்கு ஐடியா வேணும் அவ்வளோதானே? ஆமா சக்தி, இந்த ரிசப்ஷன் எப்படியாச்சும் நிற்கணும், இல்லைன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மாவோட ரிலேஷன்லாம் ஏதோ அம்மா சொல்லி தான் அவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பேசுவாங்க. கவலையை விடு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன். என்ன சக்தி? கொஞ்சம் கிட்ட வாயேன். இப்போ சொல்லுங்க சக்தி. வாவ் சக்தி, உங்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்கா? ஏங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க? இல்ல சக்தி, நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல நீ இவ்வளோ சூப்பர் ஐடியா கொடுப்பீங்கன்னு. அப்போ என் ஐடியா உங்களுக்கு ஓகே தான்? ஐயோ சக்தி, சூப்பர் ஐடியா, சத்தியமா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா இந்த ரிசப்ஷன் நின்னுடும். சரிங்க, இது போய் உங்க ஃபேமிலில எல்லாம் சொல்லுங்க. பட் நான் சொன்னேன்லாம் சொல்லிடாதீங்க, எதிர்காலத்துல என் பேர் கெட்ட பேர் ஆயிடும். என்ன சக்தி? இல்லைங்க சொன்னேன். இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஐடியா கேட்க போகிறேன். அவங்க எனக்கு காலேஜ் சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஓகே தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை என் ஃபேமிலிக்கே சேர்த்து நல்லது பண்ணியிருக்கீங்க. லைஃப் லாங் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மறக்க கூடாதுன்னு தானே ஐடியாவே கொடுத்தது. என்ன சக்தி? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆனதும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அவங்க ரியாக்ஷன்லாம் அப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக சொல்கிறேன் சக்தி, கண்டிப்பாக சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லாமையா? சரிங்க, ஐடியா கொடுத்ததுக்காக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன சொல்லுங்க சக்தி, தாராளமாக கேளுங்க என்ன வேணாலும். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு மட்டும் என் கூட லஞ்சு சாப்பிட முடியுமா? ஏய் இதுதானா? இதுக்கு அப்படி தயங்குனீங்க? கண்டிப்பாக சாப்பிடலாம் வாங்க. வாவ் சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன ஐடியாவுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்க. சரி வாங்க சாப்பிட போகலாம். ஓகே சரண்யா. சஞ்சனா